ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் கேர். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் டிவி சீரியல்ஸோட ரைஸ் அண்ட் ஃபால்ஸ். ஸோ இப்போ டிவி சீரியல் அப்படின்னாலே மாமியார் மருமக சண்டை, ஃபேமிலி ஓரியன் சப்ஜெக்ட், ஸோ இது மாதிரின்னு சொல்லலாம். பட் அந்த டைமில் இயர்லி 2K கிட்ஸ் ஆர் 90s கிட்ஸ் தெரியும், ஏகப்பட்ட ஃபேண்டசி சீரியல்ஸ் வந்திருக்கு, சூப்பரான கிரேசியான சீரியல்ஸ்லாம் வந்திருக்கு. அங்கேருந்து இப்போ இந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு, ஸோ என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, இந்த ஜானர் ஏன் அதுக்கப்புறம் டச்சே பண்ணலை, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்னமோ வந்துடுச்சு, ஏன் டிஃபரெண்டா எதுவும் பண்ண மாட்டாங்க, இதோட ரைஸ் அண்ட் ஃபால் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்தியன் டிவி சீரியல்ஸோட ரைஸை பார்க்கலாம். இந்தியன் டிவி சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அந்த டைமில், அதாவது 1999, 98 அந்த காலகட்டங்களில் அவ்வளோவா எல்லார் வீட்லேயும் டிவி இருக்காரு. அது போக டிவி சேனல்ஸுமே கம்மி, டிவியே கம்மின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர்களும் ரொம்ப கம்மி. பொழுதுபோக்கா மக்கள் ஏங்கி கடந்த காலம் அது. மிஞ்சி போனால் லைப்ரரியில் போய் கதை புக்கு படிப்பாங்க, இல்லைனா டெக்கு, டிவி, கேசட்டு இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தா காலங்கள் அப்படி. பெரியவங்களையும் தாண்டி கிட்ஸை கவர் பண்றதுக்கு ஏகப்பட்ட யூனிக்கான சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவு கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணி காம்பேக்டான ஒரு பட்ஜெட்ல சூப்பரான கண்டென்ட்லாம் அந்த காலத்திலே வந்திருந்தது. சீரியல்னால ஃபேமிலி சப்ஜெக்ட், ஆக்ஷன் சப்ஜெக்ட், காமெடி சப்ஜெக்ட் இது எல்லாமே இருக்கதான் செஞ்சது. பட் இப்போ அமெரிக்கன் டிவி சீரிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காமெடி ஜானர்னு ஒன்று பண்ணுவாங்க, ஆனா மோஸ்ட்லி அவங்ககிட்ட ஃபிக்ஷன் தான். ஒன்னும் சூப்பர் ஹீரோ ஜானர்ல பூந்து கட்டுவாங்க, இல்லைன்னா சைஃபைக்குள்ள போயிருவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க கிட்ட எப்பயுமே இந்த குடும்ப சப்ஜெக்ட் தான்ப்பா, குடும்பத்தை வச்சு சும்மா கரன்னு கரப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸை நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உண்மைதான், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் அந்த டைம்ல அப்படி இல்ல. அந்த ஒரு விஷயங்களுக்கு மத்தியிலே நல்ல யூனிக்கான சப்ஜெக்டும் வந்தது. அதே மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டா வந்திருக்கக்கூடிய சீரியல்ஸும் ரசிக்கும் விதத்துல தான் இருந்தது. ஓவர் கிரிஞ்ச பண்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களா இல்ல, ரசிக்கும் விதத்துல இருந்தது. மெட்டி ஒலி ஒரு ஹிட்டான டிவி சீரியல்னே சொல்லலாம். சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, கோலங்கள், ஜென்மம் எக்ஸ் இது மாதிரியான ஃபேமஸான டிவி சீரியல்ஸும் இருக்கு. அம்மா என்ன சொல்றேன்னா, அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ன்ற மாதிரி நான் ஃபிக்ஷன் ஒன்று பண்ணுறேன், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை கொண்டு வரேன், நான் ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர் எடுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு நியூ ட்ரை அந்த காலத்தை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, பட்ஜெட்ஸ் இருக்கு, பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு, ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் வந்திருக்கு. அந்த டைம்ல சன் டிவி, விஜய் டிவி, டிடி பொதிகை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பேக்டான டிவி சேனல்ஸ் தான் ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் வந்துருச்சு, ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்துருச்சு, பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் இருக்கு, டெக்னாலஜி முன்னேறிச்சு. இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு கால் எடுக்க பயப்படுறாங்க. பட் அந்த டைம்ல யோசிக்காம அந்த ஒரு மிகப்பெரிய கால் எடுத்து அதை சக்சீடும் பண்ணி காமிச்சாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சக்திமான்லாம் இப்ப பார்க்கும்போது கிரிஞ்சுன்னு நினைக்கலாம். அந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு குவாலிட்டி ஒஸ்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல இந்த ஒரு விஷயத்த புல் ஆஃப் பண்றதை நினைச்சு பார்க்கும்போதே அது பெரிய விஷயம், கூஸ் பம்ஸ் தான் ஆகுது. பரவாயில்ல, இவ்வளவு பண்ணிருக்காங்களே, முடிஞ்ச அளவு இதை புஷ் பண்ணிருக்காங்களே, எவ்வளவு பட்ஜெட்டா இருக்கும் நீங்க நினைச்சு பாக்குறீங்களோ. கோடி கணக்காக செலவு பண்ணிருப்பாங்க, கிடையாது லட்சங்களே அந்த டைம்ல கோடி கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப காம்பேக்டான பட்ஜெட்ல இது எல்லாத்தையும் புல் ஆஃப் பண்ணிருக்காங்கன்னு போது கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரை ஒரு பெரிய ஃபேன் பேஸை உருவாக்குச்சுன்னு சொல்லலாங்க. சக்திமான் ட்ரெஸ் இல்லைன்னா நான் வரமாட்டேன், பாலேஜி சக்திமானா என்ன காப்பாத்தணும், பசங்க குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவு அந்த டைம்ல ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி இருக்குன்னா அப்ப எந்த அளவு அது ஒரு ஆட்டங்கன் இருக்குன்னு பாருங்க. டிவியில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸும் எந்த அளவு போய் கவர்ந்துருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அந்த டைம்ல எல்லாம் ஹூக் பண்ணானுங்க, சூப்பரா கண்டென்ட். லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மை டியர் பூதம், மாயமச்சிந்திரா. ஸோ மாயமச்சிந்திராலாம் ஒரு பிக்கஸ்ட் ட்ரெயின்னு சொல்லலாம் தமிழ்ல. பட் ஒரு பட்ஜெட் காரணமாக தான் அதை எங்களால் மூவ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே புல் ஆஃப் பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட் மெம்பர்ஸே சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் மிஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் நல்ல மெமரிஸ்லாம் நமக்கு கிடைச்சிருந்தது. மாவீரன் ஹக்கீம், ஷகலகா பூம் பூம், ஸோ இது மாதிரிலாம் சொல்லிட்டே போகலாம். அப்படி அசத்திட்டு இருந்தா காலம் அது. ஒரு பக்கம் சன் டிவி ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபக்கம் விஜய் டிவி அவங்க ஹிந்தி சீரியல்ஸோட டப்பிங் ரைட்ஸ் வாங்கி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அவங்க ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வேற லெவல் பண்ணிட்டு இருந்தா காலம் அது. டிவியும் இருக்காது. நான் ரொம்ப சின்ன பையன், அடுத்தவங்க வீட்டுல போய் டிவியை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல, பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்த்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காலம் அது. அந்த மாதிரி ஆடியன்ஸ் டிவி என்டர்டைன்மெண்ட் இருந்த காலம். கொஞ்சமா பட்ஜெட் காரணமாகவும் ஒரு சில ட்ரபிள்ஸ்னாலையும் அப்படியே அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஃபாலை பத்தி பார்க்கலாம். ஃபால் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2013 இருந்து தான் என்ன கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவேன். அதுவரையும் வந்துட்டு இருந்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துச்சு. அலாதின் ஒரு சீரிஸ் வந்தது, பால்வீர்னு ஒரு சீரிஸ் வந்தது, நிறைய ட்ரைலாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ தமிழ்ல பண்ணல, அவ்வளவுதான். நமக்கு
தமிழில் பண்ணலன்றனால தெரில. மற்றபடி ஹிந்திலாம் அவங்க எப்பயும் போல் அந்த மாதிரி ஃபேண்டசி எலமெண்ட்லாம் வச்சு நிறையா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ டோட்டலாக ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரியான கால்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய தியேட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ தியேட்டரோட ஸ்க்ரீன் கவுண்ட்லாம் ஜாஸ்தி, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு, எல்லார் வீட்லேயும் கடமைக்குன்னு ஒரு டிவியும் இருக்கு, வித் லேப் கம்ப்யூட்டர்ஸ், அதிகமான ஜிபி டேட்டா, வித் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எக்கச்சக்கம், எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட்டுக்கான பஞ்சமாக இருக்கு. ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒன்னா ஃபாலோ பண்ணாலே ஓஹோன்னு இருக்கலாம். இது போக அவனுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கு, வேலை, ஸ்கூலு, காலேஜ், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அவன் அது போயிட்டு தான் வரான். ஸோ அந்த டைம்ல ஒன்னே ஒன்று டிவி, அந்த டைம்ல என்ன ஓடுதோ அதுதான் அப்படின்னு இருந்தது. இப்போ அவனுக்கு வந்ததுன்னா டிவியை பார்க்கவா, போனை பார்க்கவா, சிஸ்டம் பார்க்கவா? அப்படி போனு சிஸ்டம் பார்த்தா அதில் நான் என்ன பார்க்க? அதில் வந்து யூடியூப் பார்க்கவா, ஃபேஸ்புக் பார்க்கவா, இன்ஸ்டாகிராம் பார்க்கவா, இல்ல நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கவா, அமேசான் பிரைம் பார்க்கவா, அதுல படத்தை பார்க்கவா, இல்ல சீரீஸை பார்க்கவா? இப்படி ரகரகமா வகை வகையா இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொட்டி கிடக்குன்ற காரணத்தினால இது வந்து ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு சுச்சுவேஷனா ப்ரொடியூசர்ஸ், கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கு. அந்த டைம்ல டைம் ஸ்லேட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டைம் ஸ்லேட்ல வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு என் ஷோ இங்கே போடுங்க, கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நிறைய அந்த ஒரு பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டைம்ல இருந்தது. பட் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. இதனாலே எதுக்கு நம்ம தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இவங்க வந்து மோஸ்ட்லி லேடிஸை தான் நம்ம கவர் பண்ண முடியும். ஏன்னா லேடிஸ் தான் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்னு வீட்டில் இருப்பாங்க, பசங்க இருக்க மாட்டாங்க. ஸோ பசங்களும் இப்போலாம் டிவி பார்க்கறது கம்மி ஆயிடுச்சு, ஃபோன் எல்லாருமே கையில் வச்சுக்கிட்டு சுற்றுறானுங்க. அதனால அவங்கள நம்மளால் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ராமா, லேடிஸ்க்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி, லேடிஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை வச்சு ஸ்டில் இப்போ வரையும் அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, டிவியில் வரல, டிவி சீரியலாக வரல, இப்போ டிவி சீரீஸாக நல்லா எடுக்கலாம்ல. பிரேக்கிங் பேட் இதெல்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் அது ரிலீஸ் ஆகுதுல்ல. ஸோ அது மாதிரி ஒரு டிவி சீரீஸை தமிழ்லாம் எடுக்கலாமே ப்ரோ. இந்தியன் டிவி சீரீஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ ரீசெண்ட் பேஸில் தமிழ்லையுமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருது. அதுவுமே ஒரு பெரிய கால் எடுக்க மாட்டேங்களே. வேற மாதிரி ஆஃபீஸ், கணக்காலம் காலங்கள், இது மாதிரி ஃபன் ரைடாக நான் முடிஞ்ச அளவு பண்ணுறேன், நான் அதுக்கு மேலே போக மாட்டேன், சிம்பிளாகவே முடிச்சுட்டு போயிடும். ஸ்டில் அதிலே தானே நிற்கிறோம், ஒரு பிக் கால் வந்து எடுக்கவே மாட்டோம். இதன் காரணமாக தான் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல. இதில் இந்தியன் சீரியல்ஸ்லாம் ஃபாலோ ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஹாலிவுட் படங்கள், ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் வந்து 2006க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது டிவிலே டப் பண்ணி போட, பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி பார்க்க, இது மாதிரி பரவலான விஷயங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சது. பாப் கல்ச்சருக்குள்ள நம்ம போக ஆரம்பித்தோம். அதில் வந்து பட்ஜெட்டோட ஈடுகட்ட முடியலன்றதை வந்து ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். இன்னொரு ரீசன் என்னன்னா குவாலிட்டி. அந்த டைமில் 2007 டைம்லலாம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துருச்சு, ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் வந்துருச்சு, பேட்மேன் லைவ் ஆக்ஷன் வந்துருச்சு. இது மாதிரி வந்து பிரம்மாண்டமான படங்கள்லாம் நம்ம வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபேண்டசியா, ஃபிக்ஷனலா, இந்த மாதிரியான ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து மெய்சில் எடுத்து பரவாயில்ல செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் இந்தியன் சீரியல்ஸ்லாம் நமக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அந்த அளவு குவாலிட்டியாவும் உங்களால விஷுவலைஸ்டா அதை மேக் பண்ணவும் முடியல. ஹாலிவுட் படங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்காம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எனக்கு இதுதான் அப்படின்னு இருக்கும் போது இதெல்லாம் நமக்கு பிரம்மாண்டமா, சூப்பரா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நமக்கு என்டர்டைன்மெண்ட்கான ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கான ரசனை வளர்ந்துச்சு, பெட்டர் ஆச்சு. ஸோ அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை ஆனனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சீரியல்ஸ் வந்து நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. இதன் காரணமே இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. அது வந்து ஓடாத ஜானர் அப்படின்னு நினைச்சிட்டு பலரும் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ஃபேமிலி சப்ஜெக்ட், இது மாதிரி ஃபன் ரைடா எடுக்கிறது ஈஸி, அதனால ஏகப்பட்ட வேலை அதை சுத்தி இருக்கு, இதுனா கொஞ்சம் ஈஸி அப்படின்ற காரணத்தினால மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த சைடு இப்படின்னு திரும்பிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைம்ல 90s early 2K kids ஆடியன்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து ஃபீல் குட்டா ரசிச்சு என்ஜாய் பண்ணாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க. இதுல இந்த கேரக்டர் ஆர்க் சரியில்லை, இது இப்படி டெவலப் பண்ணி என்ன சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறீங்க, என்ன சூப்பர் ஹீரோ ஜானர், என்ன ஃபிக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அவங்களுக்கு ரிவ்யூ பண்றதே நிறைய விஷயங்கள் சரியா போகுதுன்ற காரணத்தினால ரசிக்க மறந்துடுறாங்க. இதன் காரணமா இவங்களை நம்பி நம்ம எதுவும் ரிஸ்கான விஷயங்கள்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து ரிஸ்கான கால்ஸ்லாம் எடுக்க மாட்டேங்குது. வேற வழி இல்லை, தப்புச்சம் பொழச்சோன்ற கண்டென்ட்டை போட்டு உங்ககிட்ட நான் பொழைச்சிக்கிறேன், நான் கொஞ்சம் ரிஸ்கான கால்ஸ் எடுத்து உங்ககிட்ட நான் இதுக்கு மாட்டிக்கிட்டு அப்படின்ற அந்த ஒரு முடிவில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டேரக்டர்ஸும் இருக்காங்கன்ற காரணத்தினால அது மாதிரியான பெரிய விஷயங்களை கை வைக்க பயப்படுறாங்க. ஹாலிவுட் கம்பெனிக்கு என்னப்பா கோடி கோடியா காசு வருது, அவன் என்னவோ பண்ணிட்டு போறான். ஸோ ஜென்ரேஷன் மாற மாற அதை சுற்றி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களோட மனநிலை பல விஷயங்கள் வேற வேற மாதிரி மாறும். ஸோ ஆடியன்ஸ் ஆனால் நீங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணதுல எனக்கு தோணுன விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு தோன்ற விஷயங்கள், தென் உங்களோட மெமரிஸ், இது மாதிரியான பல விஷயங்களா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தோணுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது ஒரு டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.